நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு முழுவதும் திராவிடர் கழகம் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி தமிழகம் முழுவதும் திராவிடர் கழகம் சார்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பதாகைகளை ஏந்தி அவர்கள் முழக்கம் எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நீட் தேர்வில் முறைகேடு நடப்பது அல்ல, நீட் தேர்வு என்பதே ஒரு முறைகேடுதான் என்பதாக பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வந்தன. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மறுதேர்வு வரும் ஜூன் மாதம் நடைபெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் இது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. மாணவர்களிடையே பல்வேறு மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி திராவிடர் கழகம் சார்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், நீங்க எந்த பகுதியில இருக்கிறீங்க? அங்க நடைபெற்று வரக்கூடிய நீட் எதிர்ப்பு போராட்டம் கள சூழல் என்ன? திலகவதி, நீங்க குறிப்பிட்டது போலவே மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தமிழகத்தோட நிரந்தர கோரிக்கையா இருக்கு. அதன் அடிப்படையில சமீபத்துல, அதாவது நடப்பாண்டில் நடத்தப்பட்ட நீட் தேர்வு, கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட குளறுபடிகள் காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டு மறு தேர்வு ஜூன் மாதம் நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் மற்றும் மாணவ மாணவியர் பெற்றோரிடையே பெரும் ஒரு மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் திராவிடர் கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுமைக்கும் இன்றைய தினம் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சேலத்தில் கோட்டை மைதானத்தில் நடைபெற்றக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்து கண்டன உரையாற்றியிருக்கிறார். சேலம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக தலைநகர் சென்னையில் எழும்பூர் பகுதியில் நடைபெற்ற இந்த திராவிட கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இதே போல திண்டுக்கல் தபால் நிலையம் முன்பாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டங்களை பொறுத்தவரைக்கும் திராவிட கழகம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நீட் தேர்வுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.